துரைசாமியின் மகன் வெற்றியின் உடல் பல நாட்களின் போராட்டத்திற்கு பிறகு மீட்கப்பட்டது. பிரேத பரிசோதனைக்காக வெற்றியின் உடல் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளது. சைதை துரைசாமியோட மகன் வெற்றி துரைசாமி கொஞ்ச நாட்களுக்கு முன்னாடி திருப்பூர் மாவட்டத்தை சேர்ந்த நண்பர் கூட சில நாட்களுக்கு முன்னாடி தான் இமாச்சல பிரதேசத்துக்கு சுற்றுலா சென்றிருந்தாங்க. கடந்த 4ஆம் தேதி தேசிய நெடுஞ்சாலையில போயிட்டு இருக்கும் போது கார் திடீர்னு கட்டுப்பாட்டை இழந்து அங்க இருக்கிற சட்லஜ் ஆற்றுல கவிழ்ந்திருக்கு. இந்த கோர விபத்துல கார் ஓட்டுநர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்திருக்காரு. அவருடைய நண்பர் படுகாயங்களோட சிகிச்சை பெற்று வந்திருக்காரு. ஆனா கார்ல பயணிச்ச வெற்றி துரைசாமியை மட்டும் காணும். கடந்த 8 நாட்களாக அவர் தேற்று பணியில மீட்பு படையினர் தீவிரமா ஈடுபட்டு இருந்தாங்க. அங்கிருந்த ரத்த கரையும் திசுக்களும் வெற்றியுடையதுதானா அப்படின்னு சொல்லி DNA பரிசோதனைக்கு அனுப்பி வச்சிருந்தாங்க. இதை தொடர்ந்து 8 நாட்களுக்கு பிறகு சட்லஜ் நதியிலிருந்து வெற்றியோடைய உடலை மீட்டிருக்காங்க. இப்போ பிரேத பரிசோதனைக்காக வெற்றியோடைய உடலை ரெங்காபுவாவில் இருக்கிற அரசு மருத்துவமனைக்கும் அனுப்பி வச்சிருக்காங்க. நாட்டையே உழுக்கின இந்த செய்தி பெரும் பரபரப்பான நிலையில 8 நாட்களுக்கு பிறகு உடல் மீட்கப்பட்டது பெரும் சோகத்தை ஏற்படுத்தியிருக்கு.